Dear children, good morning to all. I would happy to see again this video uploaded. Economic importance of bacteria. See, generally bacteria also considered as a friend or foe, or friends or enemy. So then bacteria moreover is a beneficial, some of them as harmful also. They are classified one by one. First one, beneficial aspect will be discussed. Beneficial bacteria. First one, the role of in soil fertility. அதாவது சாயிலுடைய வளப்படுத்துறதுக்கு ரொம்ப அதிகமாக பேர் because this is a rainy season. After rainy season they had soil smell odor in the nature because due to this kind of bacteria responsibility of soil fertility. First one, ammonification bacteria. Which are the bacteria that are involved ammonification? Because Bacillus ramosus, Bacillus mycoides. These bacteria can convert it into protein of dead bodies of plant and animal. Enter is to ammonia and later is converted into ammonium salt. See in Tamil. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த இறந்து போன தாவரங்களுடைய பகுதிகளையும் அனிமலுடைய பகுதிகளையும் அது வந்து சதைச்சு அமோனியாகும். அதுக்கப்புறம் அமோனியா சால்ட்டாக மாற்றிக்கிறது. அதுக்கு ரொம்ப முக்கியமான பாக்டீரியா எதை சொல்கிறாங்கன்னா பேசிலஸ் ராமோசஸ், பேசிலஸ் மைக்கோய்டஸ். இது ரெண்டு பாக்டீரியாத்துக்கு அமோனிஃபிகேஷன் பாக்டீரியான்னு பேர். த நெக்ஸ்ட் ஒன் சாயில் ஃபெர்டிலிட்டி, நைட்ரிஃபிகேஷன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எபிலிட்டி. தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன் நிலைத்துறது. தேர் ஆர் இன்வால்வ்டு பாக்டீரியா நைட்ரோஃபேக்டர், தேர் ஆர் நைட்ரோஃபேக்டர் அண்ட் நைட்ரோஜோமோனஸ். ரெண்டு பாக்டீரியா இன்வால்வ் ஆகுது. These bacteria converted into ammonium salt into nitrate and nitrate. அதாவது அமோனியம் சால்ட்டை நைட்ரேட் அப்படிங்கிறதும் அடுத்து நைட்ரேட்டாக மாற்றிடுது. தென் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அனதர் அசிடோபேக்டர், கிளாஸ்ட்ரிடியம், ரைசோபியம். இந்த மூணு பாக்டீரியாவும் என்ன செய்யுதுன்னா தேர் ஆர் கன்வெர்டட் இன்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜனை அட்மாஸ்பியரில் நிலைநிறுத்துது. கன்வெர்ட்டிங் அட்மாஸ்பியர் நைட்ரஜன் இன்டு ஆர்கானிக் நைட்ரஜன். Nitrogen complex and also oxidized to nitrogen. All are the facility to increase to soil fertility. அப்போ சாயிலுடைய வளத்தை இந்த பாக்டீரியெல்லாம் ரெகுலேட் பண்ணுது. தென் ஆன்டிபயோட்டிக்ஸ். Do you know that in this season of coronavirus over the spread the world, more as antibiotic are generated and discovered to eager discovery to first. But even some of the antibiotic is commonly used are there. For example, streptomycin, Streptomyces gracis. This antibiotic is cured as a urinary tract infection, TB, meningitis and pneumonia. அதாவது நிமோனியல் காய்ச்சல், பிரெயின் ஃபீவருக்கு, டிபிக்கு, வேறு யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ள நோய்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெப்டோமைசின்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் பயன்படுது. அது எதிலிருந்து தயாரிக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசியஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியத்திலிருந்து நமக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்க. தென் ஏரோமைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஏரோஃபேஷியன். இட் யூஸ்டு டு மெடிசன் ட்ரூ ஆஸ் ட்ரீட் ஆஃப் ஆஃபிங் ஆஃப் அண்டு ஐ இன்ஃபெக்ஷன். அதாவது வறட்டு இருமலுக்கும் கண் சம்மந்தப்பட்ட அந்த கண் கோளா இன்ஃபெக்ஷன், அது கன்ஜக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு குணப்படுத்துது. தென் குளோரோமைசின், antibiotic name chloromycin, Streptomyces venezuelae. There are cure to typhoid fever. அதாவது டைஃபாய்டு காய்ச்சலுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படும். டைஃபாய்டு காஸ்டு பை ஃபைட்டிங் ஆஃப் மஸ்கிட்டோ. ஓகே, சால்மனல்லா டைஃபி அப்படின்னு படிச்சிருப்பீங்க 10th. அதுதான். அடுத்து பெசிட்ராசின், பேசிலஸ் லிச்சினிஃபார்ம். இட் யூஸ் டு ட்ரீட் அஸ் ஏ சிப்ளிஸ். சிப்ளிஸ் இஸ் நத்திங் பட் செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஓகே, அப்போ சிப்ளிஸ் சம்மந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துறது பெசிட்ராசின். அண்ட் பாலிமைசின், பேசிலஸ் பாலிமெக்ஸா. இட் கியூர்டு பாக்டீரியல் டிசீஸ். ஜென்ரலாக பாக்டீரியா நோய் எது வந்தாலும் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாமே ஆன்டிபயோட்டிக் ரொம்ப அதிகமாக இருக்குது பாக்டீரியாவுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பேசஸ் ஆன் யூசஸ். பாக்டீரியா அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். லாக்டிக் ஆசிட், லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ், லாக்டோபேசிலஸ் பல்காரியஸ். These as bacteria is converted into milk, sugar, lactose into lactic acid. மில்கில் இருக்கக்கூடிய அந்த சுகர் லாக்டோஸுங்கிலிருந்து வந்து லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது மாற்றிக்கிறது. தென் பட்டர், லக்டோ
Lactococcus lactis, Lectinostic citroverum. This also is converted into butter. Then cheese, Lactobacillus acidobacillus, Lactobacillus lactis. Then curd, Lactobacillus lactis. Yogurt, Lactobacillus bulgaricus. These all that converted into butter, cheese, curd and yogurt. இப்போ இந்த மாதிரி பால், அதாவது என்ன சொல்கிறோம், டைரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய பால் சம்மந்தப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரிக்கு இது ரொம்ப அதிகமாக இந்த பாக்டீரியங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுது. அதுபோக இல்லாமல் பாருங்கள், வினிகர் அசிடிக் ஆசிட் தயாரிக்குது. அசிடோபாக்டர் அசிட்டிங்கிற பாக்டீரியா. பாக்டீரியா ஆக்சிடைஸ்டு இத்தில் ஆல்கஹால் obtained from molasses by fermentation by vinegar acidic acid. Then alcohol or acetone, புட்டைல் ஆல்கஹால், மீத்தல் ஆல்கஹால், கிளாஸ்ட்ரிடியம் அசிடோபுட்டிலிகான் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியா. இது வந்து ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன், அதாவது ஒயின் ஆர் பீர் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Alcohol and acetone were prepared from the molasses by fermentation activity and aerobic bacterium. Rating of fiber, Clostridium dirtium, the fiber of yielding plants separated by action of Clostridium as to rating of fiber. அதாவது நார் தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்களா, கயிறு தயாரிக்கிற அதுகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் விட்டமின்ஸ், Escherichia coli living of intestine human being produce large quantity of vitamin K and vitamin B complex. தனக்கு தேவையான நமக்கு உள்ள விட்டமினை அந்த இது கோலை எஸ்எஸ்ஆர் கோலைங்கிறது கொடுக்குது. கிளாஸ்ட்ரிடியம் அசிடோபுட்டிலிகான் விட்டமின் B2 prepared by fermentation of sugar. தென் க்யூரிங் ஆஃப் டீ அண்ட் டொபாக்கோ, அதாவது புகையிலை இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மைக்ரோகாக்கஸ் கேண்டிகன்ஸ் and Bacillus megatherium, the special flavor as aroma and tea and tobacco due to fermentation. ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிஷியல் இருக்குது. அதே மாதிரி சம் ஹார்ம்ஃபுல் ஆர் தேர். என்னென்ன ஹார்ம்ஃபுல் பார்த்தீங்கன்னா, பிளான்ட் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள், ரைஸ் பாக்டீரியல் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு நோய் உருவாக்குது. சாந்தோமெனஸ் ஒரேஷே அப்படிங்கிற வகையான பேத்தோஜனா பாக்டீரியா. ஆப்பிள் உருவாக்கக்கூடிய ஆப்பிள் பிளான்ட்டில் ஃபயர் பிளைட் ஆஃப் ஆப்பிள், எர்வினியா அமெலோவேரா அப்படிங்கிற வகையான பாக்டீரியா பேத்தோஜன் வந்து அந்த நோய் உருவாக்குது. கேரட், சாஃப்ட் ராட் ஆஃப் டிசீஸ், எர்வினியா கரோட்டோவேரா அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியா உருவாக்குது. சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிற நோய் உருவாக்குது சிட்ரஸில். சாந்தோமோனஸ் சிட்ரிஸ் அப்படிங்கிற வகையான பாக்டீரியா. காட்டனில் ஆங்குலர் லீப் ஆஃப் ஸ்பாட் அப்படிங்கிற நோய் உருவாக்குது. சாந்தோமோனஸ் மொலோசிரம். தென் பொட்டேட்டோவில் ரிங் ராட் ஆஃப் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். அது இது வந்து பார்த்திங்கன்னா கிளாவிபாக்டர் மிச்சினோஜெனிசிஸ் அப்படிங்கிற வகையானது ஒரு வகையான பாக்டீரியா உருவாக்குது. தென் பொட்டேட்டோவில் ஸ்கேப்புங்கிற ஒரு டிசீஸ் வருது. செப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ் அப்படிங்கிற வகையான பாக்டீரியல் பேத்தோஜன். ஸோ இதெல்லாம் பிளான்ட்டில் உருவாக்கக்கூடிய பாக்டீரியல் நோய்கள். அதில் அனிமல் உருவாக்குற நோய்கள் பாருங்கள். அப்படி ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு வகை, பேசிலஸ் ஆந்த்ராக்ஸுங்கிற ஒரு பாக்டீரியானால் உருவாகுது. கேட்டலில் புருசிலஸ் அப்படிங்கிறது பேசிலஸ் புருசுலா அபார்டஸ் அப்படிங்கிற ஒரு வகையான நோய். அடுத்து கேட்டரில் போவனா டியூபர்குலோசிஸ்ங்கிறது மைக்கோபாக்டீரியம் போவிஸ்ங்கிற வகையான டிபி உருவாக்குது. கேட்டரில் பிளாக் லேக் அப்படிங்கிறது கிளாஸ்ட்ரிடியம் சோவி அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியா உருவாக்குது. இந்த மாதிரி நிறையா பாக்டீரியாவில் உருவாக்குற நோய். அதே மாதிரி ஹியூமனில் எந்தளவு உருவாகுன்னு பாருங்கள். காலரா உருவாக்குறது விப்ரியோ காலரா, டைஃபாய்டஸ் சால்மனெல்லா டைஃபி. டிபியை உருவாக்குறது டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸு. லெப்ரஸிங்கிறது மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. நிமோனியா டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. பிளேக்குங்கிறது எர்சினியா பெஸ்டிஸ்ங்கிற வகையான பாக்டீரியா உருவாக்குது. டிப்தரியாவை கோர்னியோ பாக்டீரியம் டிப்தரி அப்படிங்கிற வகையான பாக்டீரியா உருவாக்குது. டெட்டானஸில் கிளாஸ்ட்ரியம் டெட்டானி. ஃபுட் பாய்சனிங்கில் கிளாஸ்ட்ரிடியம் புட்டிலிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய புட்டலினம் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியம். சிப்லிஸில் ட்ரெப்பனோமியா பல்லடியம் அப்படிங்கிற வகையான பாக்டீரியா உருவாக்குது. இது எல்லாமே மனிதனுக்கு உருவாக்கக்கூடிய நோய்கள். C1 கிவன் சிட்ரஸ் கேன்கர்னு சொல்லக்கூடிய எலுமிச்சையில் இருக்கக்கூடியது ஒன்று கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோ ஸ்கேப்புங்கிறது உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடியது ஒரு நோய். அதுபோக சம் பாக்டீரியா தட் as to probiotic milk product toothpaste available of market, lactobacillus and bifidobacterium have used to prepare a probiotic yogurt and toothpaste இருக்குது. அதே மாதிரி பயோஃபிலிம் அண்ட் லீட் டு டெண்டல் கேரிஸ் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு பயன்படுது. ரால்ஸ்டோனியா
சிந்தசிஸ் பை பாலிஹைட்ராக்சி புட்ரைட் அப்படிங்கிற ஒரு வகையான இது, அதாவது பயோ பிளாஸ்டிக்னு சொல்கிறது. மைக்ரோபியல் பிளாஸ்டிக் வித் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கு, பயோடிகிரேடபுளாக தயாரிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறாங்க. ஸோ இப்படி நிறையா நன்மைகள் இருக்குது, நமக்கு தீமைகள் இருக்குது. தேங்க்யூ சில்ட்ரன். வி மீட் அனதர் ஒன் கிளாஸஸ் ஆஃப் நெக்ஸ்ட்டு கிளாஸஸ். ஃபங்கல் மைக்காலஜியை பற்றி அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.